ஹாய் டார்மீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவர் சீக்ரெட் லைஃபோட எபிசோட் 11. இந்த சீரீஸ் சீக்கிரமாக முடிய போகுது. உங்களுக்கு வேணும்னா நான் 20 எபிசோடில் முடிக்க பார்க்குறேன், ஓகேவா? அப்போனா அதுக்கு கம்மியாகவும் ஆகலாம். உங்களுக்கு வேண்டுமென்றால் நான் 20வது எபிசோட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன், ஓகேவா? ஸோ நம்ம எதில் விட்டோன்னா கதை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ தனித்தனியாக கதை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டர் அப்புறம் மிஸ்ஸஸ் கிம், அதாவது ஜின், நாம்ஜூன் அப்புறம் வியோட அப்பா அம்மா. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே அப்பா அம்மா தானே சொன்னேன். ஸோ அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஷுகாவோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ஜேஹப்போட அப்பா அம்மா, அடுத்து ஜிம்மினோட அப்பா அம்மா, லாஸ்ட்டாக ஜேகேவோட அப்பா அம்மா, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி லைனில் வரும். ஃபஸ்ட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம்மோடதை பார்ப்போம், ஓகேவா? இதையே வச்சு ஒரு 2 எபிசோடு ஓட்டிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இப்போ அவங்க எதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாமே ஒரே நாளில் தான் இங்கே வந்தோம். எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துக்காக தான் வந்தோம். அது என்னென்னா, எங்களோட படிப்புக்காக நாங்கள் வந்தோம். நாங்களாம் ஒரே குரூப் தான் எடுத்து படிச்சிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேறு நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் அவங்க எப்படி எதை வச்சு அவங்க நாட்டை முன்னேற்றாங்க, எதனால அவங்க நாடு முன்னேறிக்கிட்டு இருக்கு, அவங்களோட பர்பஸ், அதாவது அந்த நாடு எதனால் இயங்கிகிட்ருக்கு, எந்த வேலையால் அவங்க அதிக வருமானம் அவங்க நாட்டுக்கு வருது அப்படிங்கிறத இங்கே கண்டுபிடிங்க. நீங்கள் அதில் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எங்களுக்கு பண்ணிவிட்டு வாங்க, 1 மாதம் உங்களுக்கு டைம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காலேஜில் சொன்னாங்க. நாங்கள் காலேஜ் படிக்கும் போது இங்கே வந்தோம். எங்கள் யாருக்குமே அப்பா அம்மாலாம் கிடையாது. நாங்கள் எல்லாமே ஆசிரமத்தில் தான் இருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும் போது தான் எல்லா நாட்டுக்கும் லாஸ்ட்டாக இந்தியா தான் இருந்துச்சு. இந்தியாவில் பர்டிகுலராக எந்த இடத்துக்கும் போக முடியாது. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரே நாடாக இருந்தாலும் அது வேறு மாநிலத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மொழிகளின் நாடாக இருந்ததாலும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கிறது, அதாவது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கிறதுனால நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஸோ எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு லாஸ்ட்டாக தான் நாங்கள் வடக்குலேருந்து ஆரம்பித்தோம். ஸோ மேலே காஷ்மீர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் இங்கே வந்தோம், அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தோம். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே எங்களுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் அங்கே ஃபுல்லாக விவசாயத்தில் தான் ஃபுல்லாக இயங்குதுன்னு நாங்கள் அப்போவே வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் கிராமத்துக்கு போயிட்டு அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு நிறைய என்ஜாய் பண்ணோம். நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான், மற்ற நாளில் கூட ஓரளவுக்கு தான் என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கேருந்து போகிற வரைக்குமே அங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அப்படி இருக்கும்போது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் இந்த கிராமத்துக்கு அதாவது இந்த ஊருக்கு வந்தோம். இந்த ஊருக்கு வந்தோடனே எங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஊர் வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் எல்லா ஊரை விட இந்த ஊர் கொஞ்சம் மேம்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதிகமாகவே இங்கே நிறைய விவசாயங்கள், நிறைய பேர் விவசாயம் பண்ணாங்க. அப்புறம் சாமி வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எந்த இடத்துக்கு போகும்போதும் சாமிலாம் வரல, திருவிழா அப்போ தான் வந்திருந்தோம் நாங்கள் இங்கே. அதனாலேயே சாமி வர்றது அப்பப்போ நடந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ ஒயனுக்கு மட்டும்தான் சாமி வருது இல்லையா? அப்போ அப்படி கிடையாது. அப்போ யாருக்குனாலும் சாமி வரும். அது யாருன்னு அவங்களால கணிக்க முடியாது. ஆனால் ஒயனை பொறுத்த வரைக்கும் அவங்க வம்ச வழியாக வந்துட்டுருக்காங்க, சாமி வந்துட்டுருக்கிறது அப்படி சொல்லவும் ஒயன் ஒன்று கேட்குறாங்க, அப்படிலாம் இல்லையே, என்னோடய அப்பா சைடு பார்த்தாலும் என் அத்தைக்கு தான் அந்த மாதிரிலாம் வர்றது கிடையாது சாமி, எனக்கு மட்டும் தானே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும், உன் அப்பா சைட்லேருந்து சொல்லணுமா உன் அம்மா சைட்லேருந்து சொல்கிறேன், அதாவது உன் பாட்டிக்கும் சாமி வந்திருக்கு, உன் அம்மாவும் சாமி ஆடிருக்காங்க, இப்போ நீயும் ஆடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு இது நம்ப முடியல. எப்படி சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படி சொல்லவும், உனக்கு ஒருத்தவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் உன் பாட்டி, அதுவே உனக்கு தெரியாதா அப்படிங்கமா சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிம், அதாவது யாரோட அப்பா அம்மா சொல்லுது, சரி ஜின்னோட அப்பா அம்மானே சொல்லிக்கலாம். ஸோ அவங்க அம்மா அதை சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்னோன்னே இல்லை எனக்கு இது தெரியாது அப்படிங்கமா சொல்லவும், உண்மையே தாம்மா, அவங்க தான் உன்னோட பாட்டி, உன் அம்மா தான் இறந்து போயிட்டாங்க, உன் பாட்டிக்கு உங்கள் அம்மா இறந்து போனதுனால சாமி மேலே கோவப்பட்டுட்டாங்க, அதனால் அவங்களுக்கு சாமி வர்றது கிடையாது,
சாமிக்கிட்ட வந்து அவங்களே வந்து நிறுத்த சொல்லிட்டாங்க, எனக்கு சாமி வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அவங்க அம்மா அப்படி இருக்கிற வரைக்குமே வந்து அவங்க சாமி ஆடிட்டு தான் இருந்தாங்க. உங்களை வந்து வயிற்றில் வச்சுட்ருக்கும் போது கூட அவங்க வந்து சாமி ஆடிருக்காங்க. லாஸ்ட்டாக தான் வந்து உனக்கும் சாமி வர ஆரம்பிச்சிது. உனக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து இவருக்கு இது கவிக்கு வந்து வந்துச்சு. பட்டு எப்படி சொல்கிறது, கவிக்கு வந்தாலும் கவி வந்து அப்போ வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளை தான். ஸோ அதனால் வந்து அவளுக்கு வந்து வந்தோடனே வந்து அவளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் வந்து அதை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிற காரணத்துக்காக சாமி வந்து அதுக்கப்புறம் கவிக்கு வர்றது கிடையாது. 2-3 வருஷம் வந்து சாமி வராமல் தான் இருந்துச்சா. நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் வெளில போனோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா உனக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறமா உனக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொல்லவும், ஆமாம் இது வந்து எங்கள் அண்ணனும் சொல்லியிருக்கு, நான் பிறந்ததுலேருந்து வந்து சாமி வரதே இல்லை அப்படி சொல்லிட்டு. நான் பிறந்த 1 வருஷத்தில் வந்து வந்துச்சா, நான் யாருக்குன்னு என்கிட்ட சொல்லலை. பிறந்த 1 வருஷத்தில் வந்துச்சுமா ஒருத்தவங்களுக்கு சாமி அப்படி தான் சொன்னிச்சு. அதுக்கப்புறமா வந்து யாருக்குமே வரவே இல்லை, எனக்கு வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சரி வாங்க நீங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து உடனே சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நாங்கள் வரும்போது என்னோடய அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் சாமி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு குழந்தெல்லாம் கிடையாது. சொல்லப்போனால் அவங்களுக்கு எனக்கு கல்யாணமே ஆகலை. நாங்கள் வந்திருக்கும் போது அவங்க தான் அந்த சாமியில் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருந்தோம். அப்போ எய்த்தாப்பில் திருவிழா சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது எய்த்தாப்பில் வந்து அவங்க வந்து வந்துட்டு இருந்தாங்க. என்னோடய அம்மா வந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து கொஞ்சம் படபடன்னு ஆரம்பிச்சிருச்சு. எதுக்குன்னே தெரில. ஆனால் எங்கள் கை வந்து தானாகவே வந்து எப்படி சொல்கிறது, மிஸ்டர் கிம் வந்து மிஸ்ஸஸ் கிம்மோட கையையும், மிஸ்டர் மின் வந்து மிஸ்ஸஸ் மின்னோட கையையும் அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க ஜோடியாக வந்து கையை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருக்காங்க. இதை வந்து அவங்களே நோட்டீஸ் பண்ணாமல் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ மிஸ்டர் கிம்னு சொல்லிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து அவங்க ஒய்ஃபோட கையை வந்து எப்படின்னே தெரியாமல் நாங்கள் வந்து பிடிச்சிட்டோம். ஒரு பயமாக ஒரு பக்தியாக என்னன்னே தெரிலனா கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலிங்காக இருந்துச்சு. அது வரைக்குமே வந்து நாங்களாம் வந்து லவ் பண்ணதே கிடையாது. நாங்கள் எங்கள் சுற்றி உள்ளவங்க எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பார்த்துட்ருந்தோம். பாய்ஸ்னால் பாய்ஸில் வந்து எல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டுருப்போம். கேர்ள்ஸ்னால் வந்து அவங்க வந்து அக்கா தங்கச்சி மாதிரி பழகுவாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் சேர்த்த மாதிரி பார்க்கும்போது நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ளே எப்படி அந்த எண்ணம் வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் நாங்கள் வந்து அந்த கையை பிடிச்சோம். அது எங்களை அறியாமல் நாங்களே பண்ணோம். ஸோ உங்கள் அம்மா வந்து எங்கள்கிட்ட வந்துட்டு அவங்க வந்து அப்படியே வந்து எங்களை ஃபுல்லாக வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் கையை பிடிச்சிருக்கிறதையும் பார்த்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. அவங்க பாட்டு வந்து போயிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் கண்டுக்கல. ஸோ நாங்கள் அப்படியே வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சுற்றிலாம் பார்த்ததுக்கப்புறமா சாமி ஆட போகிறாங்க. எல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அப்போ வந்து பெருசாக தானே செஞ்சுருப்பாங்க, அந்த ஸ்பீக்கர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அது வழியாக கூப்பிட்டாங்க. ஸோ நாங்களும் சரின்னு சொல்லிட்டு நான் ஆடுறையாச்சும் போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நாங்களும் வந்து முன்னாடி போய் நின்றுக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து எப்படி ஆடுவாங்க அதில் வந்து ஒரு க்யூரியஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து போயிட்டோம். ஃபஸ்ட்டே வந்து என்னோடய அம்மா தான் அந்த ஆட ஆரம்பித்தாங்க. அவங்க ஆடுறத பார்த்தோன்னே ஐயோ என்னையா பேய் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எங்களுக்குலாம் தோணுச்சு. ரொம்ப பயந்துட்டோம். சரி நம்ம அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது யாரும் வந்து எங்களை விடலை. யாரும் வந்து போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். எல்லாத்தையும் வந்து அவங்க கொரியெல்லாம் வந்து கேட்டாங்க. இவங்களும் வந்து எல்லாத்துக்குமே வந்து சலிக்காமல் அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து முடிஞ்சிட்டாங்க. எல்லாம் வந்து குளிச்சு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இளநீ வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வந்து அது வாங்கவும் இல்லை, அது குடிக்கவும் இல்லை. எல்லாம் வந்து ஏம்மா ஏன் குடிக்க மாட்டேற, அந்த பொண்ணு பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், இன்னும் குறி கேட்காம இருக்காங்களே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூசாரியை பார்த்து அந்த மாதிரி கேட்டாங்க. யார் வந்து இன்னும் குறி கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூசாரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சும்மா வெளியூரில் தானே வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்மளை வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு அப்படி நின்றுட்டு இருந்தோம்.
அப்போது வந்து ஒரு அம்மா ஒன்றே வந்துட்டு இவங்க ஒன்றும் குறி கேட்கல, இவங்க ஒன்றும் போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்ப்பா இன்னும் குறி கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இல்லை நாங்கள் இங்கே சும்மா சுற்றி பார்க்க தான் வந்தோம் அப்படிங்கம்மா நாங்கள் சொல்கிறோம். அவங்களுக்கு அது எதுவுமே புரியல. ஏன்னா நாங்கள் பேசுகிற லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களை ஜோடி ஜோடியாக அவங்களே பண்ணுற மாதிரி வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. 2 பேராக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னையும் உங்கள் அம்மாவையும் வந்து அனுப்புனாங்க. ஸோ நாங்களும் வந்து போனோம். போயிட்டு சரி திருநீர் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வந்து போய் உட்காந்தோம். போய் உட்காந்தோன்னே அந்த அம்மா மறுபடியும் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்காக ஒரே பயம், என்னடா அப்படின்னு நாங்கள் அதை பார்த்துட்டே இருந்தோம். அவங்க வந்து மறுபடியும் வந்து எப்படியோ வந்து உட்கார வச்சுட்டு என்னம்மா ஆச்சு அப்படிங்கம்மா சொல்லிட்டு பூசாரி வந்து கேட்டார். அதுக்கு ஒன்றே வந்து அவங்க சொன்னாங்க, இன்னும் என்னடா ஆகணும், சின்ன வயசுலேருந்து ஒத்துமையாக தானே இருக்கீங்க, கடைசி வரைக்கும் அது ஒத்துமையாக தான் இருப்பீங்க, நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பசங்க கூட ஒத்துமையாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொன்னாங்க. எங்களுக்கு அதை கேட்டோடனே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இனம் புரியாத ஃபீலிங் வந்து வர ஆரம்பிச்சிது. நான் அப்படியே வந்து உங்கள் அம்மாவை பார்த்து உங்கள் அம்மாவை என்ன பார்த்தா. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேருமே திரும்பி முன்னாடி பார்த்தோம். அந்த அம்மாவை பார்த்தோன்னே அந்த அம்மா சொன்னாங்க, என்னடா வித்தியாசமாக பார்க்குறீங்களா, இன்றைக்கி நைட்டு உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கு வந்து துண்ணீரை போட்டுட்டு போக சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து அது இன்னும் என்னான்னு எங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகலை. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி வந்து மிஸ்டர் மின் பார்க்குறாங்க. ஸோ மிஸ்டர் மின்னை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க பார்த்தோன்னே வந்து மிஸ்டர் மின்னு பார்த்துட்டு நான் சொல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும். நீ தான் எடுத்து போகணும், நீ தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நானும் உங்கள் அம்மாவும் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பார்த்து வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் அங்கே போனோடனே இன்னும் எத்தனை நாள்ட மறைச்சிருக்க போகிறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. எங்களுக்கா பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அப்படிங்கம்மா சொல்லிட்டு அப்படியே மிஸ்ஸஸ் மீனை பார்க்கவும், மிஸ்ஸஸ் மீனை சொல்லிவிடுங்க, அதான் இத்தனை மணிக்கு வந்துட்டீங்களே அப்படிங்கம்மா சொல்லவும், நாங்கள் வந்து லவ் பண்ணிகிட்ருந்தோம், அது வந்து யாருக்கும் தெரியாது. மற்றவங்க தான் வந்து லவ் பண்ணாமல் அப்போ வந்து லவ் பண்ணாங்க. நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே வந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம், ஆனால் யாருக்கும் சொல்லவே இல்லை. அந்த அம்மா வந்து அப்படி கேட்டோடனே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு சுத்தமாக புரியல. டக்குன்னு இப்படி கேட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். ஸோ அப்படி சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, எல்லாம் ஒரு நாள் வெளியே வரும், ரொம்ப நாள் மறைச்சிக்கிட்டே இருக்க முடியாது, நீங்கள் இந்த ஊர்லேருந்து போகிறதுக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் துணை கிடைக்கும், புரிஞ்சதில்ல அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு வந்து சரி ஓகே நாங்கள் சொல்லணுங்கிற நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுது. நாங்களும் வந்து தலையாட்டினோன்னா அவங்க வந்து எங்களுக்கு வந்து துணீர் போட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து மிஸ்டர் ஜங்கை பார்க்குறாங்க. அதாவது ஜெய்ஹோப்போட அப்பா அம்மா அவங்க மறுபடியும் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த கடைக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்தோடனே வந்து எங்களை வந்து பார்த்தோன்னே அவங்க வந்து ரொம்ப பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. வந்து உட்காந்தோடனே உங்கள் 2 பேருக்கும் நல்ல உள்ள இருக்கு, உங்கள் 2 பேரோட பையன் இருக்கானே அப்போ ரொம்ப தூய்மையானவனாக இருப்பான், கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் திருநீர் கொடுத்தாங்க. எங்களுக்கு அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க ஸ்ட்ரைக் ஆகலை. நாங்களும் வந்து போயிட்டோம். போனதுக்கப்புறமா அங்கே போய் நின்னதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஐயோ அந்த அம்மா என்ன தான் செஞ்சு நாங்கள் எங்கள் 2 பேரோட பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாற்றி பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து மிஸ்டர் பார்க்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஜிமினோட அப்பா அம்மா. ஸோ அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நாங்கள் தான் போனோம். எங்களை பார்த்தோன்னே அந்த அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா சிரிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா சிரிச்சிட்டாங்க.
சிரித்த உடனே எங்களுக்கு வந்து அவங்க வந்து திருநீரை வந்து கையில் கொடுத்தாங்க. கையில் கொடுத்துட்டு இது நீங்களே வந்து வச்சுக்கோங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு எங்களை வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. அடுத்து அப்படிங்கம்மா சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாம் அடுத்த ஃபோக்கஸ் வந்து மிஸ்டர் ஜியோன் அப்புறம் மிஸ்ஸஸ் ஜியோன்னு பார்க்கும்போது அதாவது ஜேக்கியோட அப்பா அம்மா. எங்களுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் பண்ணலை. நாங்கள் ஃபஸ்ட்டு வரதுக்கே ரொம்ப பயந்தோம். நாங்களாம் வரமாட்டோம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். இருந்தாலும் கொண்டுட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ உட்கார வச்சோடனே நாங்களும் வந்து மூஞ்சி வந்து பார்த்துக்கிட்டே ஒருத்தவங்க அப்போ கூட விடலை. மற்றவங்களாம் கூட போய் உட்காரும்போது சென்ஸ் கையை வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு இன்னும் அந்த பயம் போகவே இல்லை. நாங்கள் பாட்டு கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ அந்த அம்மா பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டுச்சே அப்படிங்கம்மா சொல்கிறாங்களா. அவங்க அம்மா வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் கையை மட்டும் பிடிச்சிட்டு இருக்க போகிற அப்படிங்கம்மா கேட்டிருப்பாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு வந்து பயங்கர சாக்காயிருக்கும். ஸோ அவங்க வந்து அப்படி கேட்டோன்னா ஐயோ அப்படிங்கம்மா சொல்லிட்டு கையை வந்து பார்த்துட்டு ஒருத்தவங்க பார்த்துட்டு கையை வந்து பார்த்து மறுபடியும் டக்குன்னு எடுத்துப்பாங்க. நாங்கள் வந்து சின்ன வயசுல சண்டை போட்டுகிட்டே தான் இருப்போம். அதனால் நாங்கள் அப்போயும் அங்கே உட்காந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். நீ எப்படி என் கையை பிடிப்பேன், நான் எப்படி உன் கையை பிடிப்பேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு அங்கே அவங்க முன்னாடி உட்காந்துருக்கிறது கூட அப்போ வந்து பயலாம் போயிடுச்சு. சண்டை மூட ஆரம்பிச்சு. நாங்கள் பாட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கோம். அந்த அம்மா எங்களுக்கு மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்குது. சண்டை போடுறது நிறுத்துகிற மாதிரி தெரியல. உடனே பக்கத்தில் இருக்கிற ஐயரை கூப்பிட்டு காதில் என்னமோ சொன்னாங்க. நாங்கள் வந்து அதை கண்டுக்கல. நாங்கள் பாட்டு வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ஐயர் போயிட்டு ஏதோ ஒரு குடத்தை எடுத்துகிட்டு வந்தார். அந்த குடத்தை வாங்கினோம்மா அப்படியே தூக்கி மேலே ஊற்றிடுமா. என்னன்னு பார்த்தா மஞ்சள் தண்ணி. அதை ஊற்றினோன்னு நாங்கள் வந்து அப்படியே அந்த ஷாக்காக பார்த்தோம். ஏன்னா நாங்கள் போட்டிருந்தது வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு. மஞ்சள் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், மஞ்சேன்னு ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அந்த அம்மாவை பார்த்தோம். என்னங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு நாங்கள் கேட்குறதுக்குள்ளே கோம்போச்சா அப்படிங்கம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு நாங்கள் சண்டை போட்டுருந்தோங்கிறது. ஏன்னா அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றினோன்னே எங்களுக்கு கோவம்லாம் அது ஒன்று ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப காமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க சண்டை போட்டுகிட்டே இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அந்த மாதிரி துண்ணீர் எடுத்து கொடுத்துட்டாங்க. துண்ணீர்லாம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து மறுபடியும் வந்து இளநியை கொடுத்தாங்க. அவங்க எதுவும் சொல்லலை. அவங்க பாட்டு வாங்கி குடிச்சிட்டு மயக்கம் போட்டுட்டாங்க. அப்படிங்கம்மா சொல்லிட்டு மறுபடியும் வந்து மிஸ்டர் கிம் பார்க்க என்ன சொல்ல வேண்டியதானே அப்படியே சொல்லணும். இல்லை நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க, நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லவும் சரி நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து குறி கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து மற்றவங்களாம் வந்து குறி கேட்டாங்க. எங்களுக்கெல்லாம் மற்றவங்களை பார்க்கும்போது சிரிப்பு வந்தாலும் எங்களுக்கு என்ன சொன்னாங்கங்கிறது வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு குழம்புன நிலையில் தான் வந்து நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன அப்படியே இருக்க முடியும். சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்த வீட்டுக்கு போய் நாங்கள்லாம் வந்து படுத்துட்டோம். ஸோ அப்படி படுத்தோடனே நடுராத்திரி ஒரு 11-12 மணி இருக்கும். அப்போ பார்த்தா வெளிலனும் நொக்கு தட்டுற மாதிரி சத்தம். என்னென்னு போயிட்டு பார்த்தா அங்கே வந்து கிராம மக்கள்லாம் ஒரு தீப்பந்தத்தை வச்சுட்டு எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கம்மா சொல்லிட்டு நாங்கள்லாம் கேட்டோம். அதுக்கு ஒன்றே சொன்னாங்க, இல்லைப்பா பயிரில் தீ பிடிச்சிருச்சு, கொஞ்சம் வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கம்மா சொன்னாங்க. நாங்களும் அது கேட்டோன்னே யோசிங்கம்மா போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அந்த நைட்டு ஃபுல்லாகவே எங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நெருப்பு அவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் அணைக்கவும் செய்யணும். அதே நேரம் அந்த நெருப்புக்கு அந்த சைடு பார்த்தோம்னா மாடு கொட்டாய் இருந்துச்சு. நெருப்பு அணைக்கலைன்னா மாடுங்களும் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கவும் எங்களால் அந்த சைடு போக முடியல. நெருப்பு அணைக்கிறத மட்டும்தான் நாங்கள் வந்து குடியாடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு குதிரையோட சத்தம் மாதிரி கேட்டுச்சு. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இருங்க அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனது கை காட்டாங்க. எங்கள் அம்மாவா? ஆமாம். குதிரையை எடுத்துகிட்டு வேகமாக போய் அப்படியே ஒரு நெருப்பில் ஒரு ஜம்பு தான். குதிரைக்கு ஒன்றாகலை, அந்த அம்மாவுக்கு ஒன்றாகலை. அப்படியே இறங்கிட்டு உள்ளே போயிட்டு எல்லா மாடையும் வந்து அவுத்து விட்டாங்க. மாடெல்லாம் வெளில தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சைடு வந்து பாதை இருக்கும். ஸோ அதனால் அந்த சைடு ஓடினாலும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் மாடுங்களுக்கு இது ஆகக்கூடாதுங்கிறதுனால அந்தம்மா வந்து எல்லாத்தையும் வந்து அவுத்து விட்டு பார்க்கும்போது நெருப்பு வந்து அந்த கொட்டாய் ஃபுல்லாக பரவுற மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே ஒரு அம்மா வேற மாட்டிகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. அப்படியே நின்றுட்டே இருந்தோம்.
இதுக்கு மேலே எல்லாம் சாமி கையில் தான் சொல்லிட்டு எல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. இதோட இந்த எபிசோட் போதும். அடுத்த எபிசோடில் வந்து மிச்சத்தில் சொல்கிறேன். இன்னும் எப்படிலாம் வந்து அவங்க லவ் வந்து டெவலப் ஆகுது, ஃபஸ்ட்டு இப்படி வந்து யார் இந்த லவ் சொல்கிறாங்க அப்படிங்கிறலாம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன்ஸ், பை. அப்புறம் எப்பவும் போல தான், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, எப்படி பிடிச்சிருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு, என்ன பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து மைண்ட் மாஃபியா அப்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருந்தீங்க. பார்க்கலாம். அடுத்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய தலைப்புகளில் வந்து நமக்கு வந்து FF1 சாட்லாம் இருக்குது. பட் போகிறதுக்கு தான் அது டைம் இல்லை. ஸோ இது வந்து நான் சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். ஓகேவா? ஸோ பை பை கைஸ். நான் வந்து லைக்குக்கு மட்டும் தானே சொன்னேன். ஸோ அடுத்ததுக்கு சொல்லுவோமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து என்னோடய வீடியோ வந்து பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.